தமிழ்நாட்டில் 5 மாதங்களில் நாய்க்கடியால் 17 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், அண்மை காலமாக நாய்க்கடி பாதிப்பு தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த வண்ணம் இருந்தது பார்த்தோம். இப்போது என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? விக்னேஷ், கடந்த ஆண்டே தமிழ்நாட்டுல நாய்க்கடியினுடைய பாதிப்பு அதிகரித்திருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த நிலையில தான் 2026 தொடங்கி முதல் 5 மாதங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 5 மாதங்கள்ல தமிழ்நாட்டுல நாய்க்கடியால ஒட்டுமொத்தமாக 3,25,523 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு முழுவதும் 5 மாதங்கள்ல நாய்க்கடியால ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு 17 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சேலத்துல 18,905 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து திருச்சியில 16,055 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறைவாக நீலகிரி மாவட்டத்துல 1,492 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே நாய்க்கடியினுடைய பாதிப்பு அதிகரித்த வண்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜனவரி மாதத்துல தமிழ்நாட்டுல 62,215 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்துல 62,629 பேரும், மார்ச் மாதத்தில் 71,541 பேரும், ஏப்ரலில் 82,355 பேரும், மே மாதத்தில் 46,783 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல அதிர்ச்சியான செய்தியா மொத்தம் 17 பேர் 5 மாதங்கள்ல உயிரிழந்திருப்பதை தான் பாக்குறோம். ஜனவரியில 4 பேரும், பிப்ரவரியில 2 பேரும், மார்ச்சில் 7 பேரும், ஏப்ரலில் 4 பேரும் என மொத்தமாக இந்த 5 மாதங்கள்ல இதுவரை 17 பேர் நாய்க்கடி கடித்து ராபிஸ் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா நாய்க்கடியை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறை, மாநகராட்சி, நகராட்சி அதிகாரிகளோடு இணைந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்களும் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்கள் நாய் கடித்தவுடன் அந்த 4 தவணை தடுப்பூசிகளை தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், நாய் கடித்த உடனேயே கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அந்த கடித்த பகுதியை நன்றாக தண்ணீரை வைத்து கழுவ வேண்டும் எனவும், உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகபட்சமா சேலத்துல 18,905 பேரும், குறைவாக நீலகிரியில 1,492 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தவரையில நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பார்க்கும்போது சென்னையில 6,918 பேர் இந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருப்பதா தெரிவித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே நாய்க்கடியினுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் இந்த 5 மாதங்கள்ல அதிகரித்து இருக்கிறதா சுகாதாரத்துறை தரப்புல கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் விவரிக்கிறது. அதே போல கடந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில கடந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரை 6,25,700 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு அதுல 34 பேர் நாய்க்கடியால 2025ல இறந்திருந்தாங்க. ஆனா இந்த முதல் 5 மாதங்கள்லயே இந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 3 லட்சத்துக்கு மேல் அதிகமாயிருப்பது ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. அதிலும் 17 பேர் உயிரிழந்திருப்பது உண்மையாகவே ஒரு அதிர்ச்சி செய்தியாக தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் நாய்க்கடியினுடைய பாதிப்பு தமிழ்நாடு முழுவதுமே அதிகரித்து வருவதுதான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. வீரகுமார், நாய்க்கடி பாதிப்பு தீவிரமடைந்திருக்கிறது. மாநில அரசுகள் இதில் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அண்மையில் உச்சநீதிமன்றம் கூட உத்தரவு பிறப்பித்திருந்தது. தமிழக அரசு இப்ப ஏன்னா இந்த 5 மாதங்கள்ல இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாய்க்கடியால, தமிழக அரசு இதனை தடுப்பதற்கு இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? இதுல தொடர்ச்சியாகவே நாய் இனப்பெருக்கம் செய்வதை, இனப்பெருக்க தடை செய்வதில் மாநகராட்சியும் சரி, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரினுடைய நேரடி கண்காணிப்புல அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையினுடைய இயக்குநர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம நாய்க்கடியால பாதித்தவர்கள் அந்த உரிய கால தவணைன்னு சொல்லக்கூடிய அந்த 4 காலம், அதாவது நாய் கடித்த அந்த நாள், அடுத்தது 3ஆவது நாள், அடுத்து 7ஆவது நாள், அடுத்து 28ஆவது நாள், இந்த அட்டவணைப்படி 4 தவணை தடுப்பூசி செலுத்திக்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாகவே அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள்ல வைக்கிறாங்க. இருப்பினும் நாய்க்கடியால பாதித்தவர்கள் ஒரு ஊசி செலுத்திட்டோம், இதோட விட்டுறலாம், 2வது ஊசி தேவையில்லை, 3வது ஊசி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களை நம்பி ஒரு ஊசியோடையே நிறுத்திக்கிறாங்க. அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கிறாங்க. அதே போல குட்டி நாய் கடிச்சிருச்சு, பெரிய நாய் கடிக்கல, இந்த நாய்க்கு விஷம் இருக்காது, இது வீட்டுல வளர்க்குற நாய் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகளை எடுத்துக்கொண்டு அவர்களாகவே அவங்கவுங்க வீட்டுல மஞ்சள் உள்ளிட்ட அவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து வைத்தியம் பார்ப்பதும் இந்த நாய்க்கடி ரேபிஸ் பாதிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு காரணம் என தெரிவிக்கிறாங்க. சுகாதாரத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னன்னா, அரசு ரேபிஸ் தடுப்பூசியை தமிழ்நாடு முழுவதுமே தட்டுப்பாடு இல்லாம கையிருப்புல வைத்திருக்கிறாங்க. எனவே நாய் கடிச்சிருச்சு
அப்படின்னா உடனடியாக அந்த 4 அட்டவணை ஊசியையும் இடைவெளி இல்லாமல் கரெக்டாக அந்த உரிய கால அட்டவணையில போட்டுக்கணும்னு தெரிவிக்கிறாங்க. முதல் நாள் நாய் கடித்த உடனே சென்று விட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றோம்னா அங்க நமக்குன்னு ஒரு அட்டவணை கொடுக்குறாங்க. அதுல எந்தெந்த நாள் வரணும், எப்பப்ப ஊசி போடணும்னு தெளிவா மருத்துவமனை சார்பில் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே நாய்க்கடியால பாதித்தவர்கள் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏஆர்வி தடுப்பூசி, ராபிஸ்கான தடுப்பூசியை உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். இருக்குமார், நாய்க்கடிக்காக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சேலத்தில் அதிகபட்சமாக 18,905 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா திருச்சி மாவட்டம் இருக்கு, 16,055 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த தீவிர நடவடிக்கை என்பது இதுல தேவையாக இருக்கிறது. அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல எவ்வளவு நாய்க்கடி பாதிப்பு இதுல இந்த புள்ளி விவரங்கள்ல தெரிய வந்திருக்கு. இன்னும் அரசு இதனுடைய தீவிரத்தை மேம்படுத்தணும், என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு? கண்டிப்பா சேலத்துல அதிகபட்சமாக 18,905 பேர் பாதிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு திருச்சி 16,055 பேர் நாய்க்கடியால பாதித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து கடலூர்ல 14,732 பேர், திருவள்ளூர்ல 13,834 பேர், விழுப்புரம் மாவட்டத்துல 13,472 பேர் நாய்க்கடியால பாதித்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல 12,824 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல 11,941 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல 11,846 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல 11,266 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல 11,033 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துல 10,918 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிவகங்கையில 10,918 பேர், திருப்பத்தூர்ல 10,111 பேர், நாமக்கல்ல 10,072 பேர், தூத்துக்குடியில 9,903 பேர், விருதுநகர்ல 9,644 பேர், மதுரையில 9,367 பேர், கோவையில 9,261 பேர், தர்மபுரியில 8,859 பேர், கிருஷ்ணகிரியில 8,521 பேர், ராமநாதபுரத்துல 8,492 பேர், திருவாரூர்ல 8,482 பேர், ஈரோட்ல 7,391 பேர், தலைநகர் சென்னையில 6,918 பேர், அரியலூர்ல 6,643 பேர், திருவண்ணாமலையில 6,102 பேர், கள்ளக்குறிச்சியில 6,032 பேர், திருப்பூர்ல 5,845 பேர், கரூர்ல 5,121 பேர், திருநெல்வேலியில 5,057 பேர், வேலூர்ல 4,872 பேர், தேனியில 4,592 பேர், தென்காசியில 4,386 பேர், ராணிப்பேட்டையில 4,314 பேர், மயிலாடுதுறையில 4,099 பேர், நாகப்பட்டினத்துல 2,491 பேர், பெரம்பலூர்ல 2,228 பேர், தமிழ்நாட்டிலே குறைவாக நீலகிரி மலை மாவட்டமாக இருக்கக்கூடிய நீலகிரியில 1,492 பேர் என மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் இந்த கடந்த 5 மாதங்களில் நாய்க்கடியால 3,25,523 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 17 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க என்ற செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். விக்னேஷ், இருக்குமார், எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு பாதிப்புகள் அப்படின்றத பட்டியலிட்டு இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அதற்கான தகவல் வெளியாகி இருக்கு. 5 மாதத்திலே பாத்தீங்கன்னா 3,25,523 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம சமீப காலமா பார்க்கிறோம், சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாகக்கூடிய போது கூட பார்க்கிறோம், குழந்தைகளும் முதியவர்களும் இதுல டார்கெட் ஆகுறாங்க நாய்க்கு. அப்போ இதுல இருந்து இன்னும் அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டியது ஒரு கூர்மையான நடவடிக்கையாகவும் பார்க்கப்பட வேண்டியிருக்கு. இன்னும் வேற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கு? தற்போது ராபிஸ் நோய்க்கான அந்த தடுப்பு மருந்துகள் எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்துல கையிருப்பு? விக்னேஷ், இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒட்டுமொத்தமாகவே 6,25,700 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு 34 பேர் உயிரிழந்திருந்தாங்க. ஆனா இன்னும் 6 மாதங்கள், ஜூன் கூட வராத அளவிற்கு மே உள்ளேயே கடந்த ஆண்டு நாய்க்கடியினுடைய பாதிப்பின் பாதியில அதிகமாக இந்த ஆண்டு 6 மாதங்களுக்குள்ளாகவே நாய்க்கடியினுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாயிருக்கு. உயிரிழப்புகளுடைய அந்த சதவீதமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 17 பேர் இந்த 5 மாதங்கள்ல உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அரசு சார்பில் தெரிவிக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என அனைத்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள்ல, அதற்கு கீழ் இயங்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இலவசமாக தட்டுப்பாடின்றி நாய்க்கடிக்கான அந்த ராபிஸ் தடுப்பூசி கையிருப்பில் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. பொதுமக்கள் எந்தவித அலட்சியமும் இன்றி நாய் கடித்தவுடன் உடனடியாக
அரசு மருத்துவமனைக்கு சென்று அந்த தடுப்பூசியை செலுத்திக்கணும். ஒரு தடுப்பூசி செலுத்தியது மட்டுமல்லாம அதற்கு பிறகு செலுத்தக்கூடிய அட்டவணை முறையில செலுத்தக்கூடிய அந்த மொத்தம் 4 தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கிறாங்க. பொதுமக்களும் இந்த செய்தியை அலட்சியப்படுத்தாமல் நாய் கடித்தாலோ நாய் கடியால பாதிக்கப்பட்டாலோ உடனடியாக நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் மருத்துவர் ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துல கடந்த 5 மாதங்கள்ல 3,25,523 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சார், ஒரு அதிர்ச்சியான சம்பவமாவே இது பார்க்கப்பட வேண்டியிருக்கு. இப்போ நாய் கடித்தவுடன் உடனே செய்ய வேண்டியது என்னவாக இருக்கு? இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன உடனடியா செய்யணும்னு நீங்க சொல்றீங்க? நாய் கடிச்சவங்க நல்லா சோப் போட்டு கழுவணும், உடனடியா மருத்துவரை போய் அணுகணும், அவங்க சொல்லக்கூடிய வகையில தடுப்பூசி போட்டுக்கணும். சில பேர் இம்யூனோகுளோபின் சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்க மருத்துவர் சொல்றபடி அதை போட்டுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவ ஆரம்ப சுகாதாரங்களையும் நாய்கடிக்கான தடுப்பூசி இருக்கு. தடுப்பூசி தவிர எனக்கு தீர்வே கிடையாது. நாய்கடி நோய் வந்துருச்சுனாக்க, வெறி நோய் வந்துருச்சுனாக்க அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே போல மக்கள் மத்தியில் வீட்டு நாய் தான் கடிச்சிருச்சு, அதனால ஒன்றும் செய்யாது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பேர் சின்ன நாய் குட்டியா இருக்கும், அந்த குட்டி கடிச்சிருக்கும், உடனே சின்ன குட்டி தான் ஒன்றும் செய்யாதுன்னு பல பேர் நினைப்பாங்க. அப்புறம் சில பேருக்கு நாய் சில பேருக்கு நக்கிறோம். அதை கூட நம்ம என்னன்னாக்க நாய் நக்கிருச்சு அப்படிங்கிற அலட்சியமா இருப்போம். அந்த நாய் வெறி அந்த ரேபிஸ் தொற்று இருந்துச்சுனாக்க அந்த உமிழ்நிலையா இருக்கும். அப்ப நம்ம உடம்புல சின்ன கீரல் இருந்தா கூட அது மூலமா ஒரு உடம்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாயோட நெகம் பட்டா கூட கடிக்கணும்னு அவசியம் இல்லை. நாயோட நெகம் பட்டா கூட அது மூலமா அந்த ரேபிஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இது போன்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும். அது மாதிரி போட்டுக்கொண்டால் நிச்சயமா இறப்பு தடுக்க முடியும். புவி வெப்பமயமாதல் காரணமாக இன்றைக்கு விலங்குகள்டையும் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வாழ்க்கை முறையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. அவருடைய பிஹேவியர்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதனாலதான் நாய்க்கடி இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய காரணமா மிக முக்கியமான காரணங்கள் அதே ஒன்றா சொல்றாங்க. எனவே அந்த அடிப்படையில் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து வீட்டுல இப்ப ஏற்கனவே மாநகராட்சியில சொல்லியிருக்காங்க, வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு வெளியில போடுறப்ப அந்த வாயில அந்த கூடு போட்டு போகணும். அது போட்டு போனாக்க மற்றவங்க கடிக்காது. ஆனா ஏற்கனவே வளர்க்கக்கூடிய நாய் கூட வெளியில கூட்டு போறப்ப மற்றவங்களை பாஞ்சு கடிக்கலாம் பார்க்கணும். சென்னையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, பல இடங்களில் பிரச்சனையா இருக்கு. குழந்தைகளை தனியா அனுப்பக்கூடாது, குழந்தைகளை கூட்டா சேர்ந்து நாயெல்லாம் கடிக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இந்த நாய்களிலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இப்போ இது மாறி இருக்கு சார். இதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு வேற என்னென்ன விஷயங்களை சார் மேற்கொள்ள வேண்டியிருக்கும்? அதான் புதிய வெப்பமயமாதல் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அப்ப அது பல்வேறு விலங்குகள்டையும் அதோடைய நடத்தையில மாற்றங்கள் பிஹேவியர்ல மாற்றங்கள் உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல மிக முக்கியமாக நீர்ச்சத்து குறைவு, உணவு கிடைக்காது, இரிட்டேஷன், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஓவர் கிரௌடிங், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி தெருநாய்களுக்கு உணவு அளிக்கிறது கூடாது. தெருநாய்கள் அதை உரிய முறையில மாநகராட்சி இன்ஃபார்ம் பண்ணி அவன் அதுக்கான பல இடங்கள்ல மையங்கள் உருவாக்குறாங்க. அந்த மையங்களை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவர் நாய்களுக்கான கருத்தடை இருக்கு, அந்த கருத்தடை கண்டிப்பா செய்யணும். அதையெல்லாம் அரசு செய்யறாங்க. எனவே அந்த அடிப்படையில தெருநாய் பெருக்கதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு அரசு, மாநகராட்சி, பொதுமக்கள் எல்லோருமே அதை சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால சமூக பிரச்சனையா பார்க்கணும், எல்லோருமே அதை கூடுதல் அக்கறை செலுத்தணுங்கிறதா என்னோட கருத்து. சமூக பிரச்சனையாக கூடுதல் அக்கறையோடு இதுல செயல்பட வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி சார்.